உங்க கடை ஆரம்பிச்ச இத்தனை வருஷத்துல யாராவது செலிபிரிட்டி கஸ்டமர் உங்க கடைக்கு வந்திருக்காங்களா? மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் சென்னையில அம்பத்தூர்ல ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 இயர்ஸ் ஆக போகுது. ஈசிஆர்ல வந்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 மந்த்ஸ்லயே வந்து ஸ்னேகாலயாவுடைய ஸ்டோருக்காக ஸ்னேகாவும் பிரசனமும் நம்ம ஸ்டோருக்கு வந்து அவங்களுடைய ஷோரூமுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இன்னொரு ஷோரூம் அவங்க ஓபன் பண்ண போறாங்கன்றதுக்காக அதுக்குமே வந்து நம்ம ஸ்டோர்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு தருணம். கருப்பசாமி, முனீஸ்வரன் இந்த மாதிரி ஏதாவது சாமிக்கு பக்கத்துல, அதாவது உங்க குலதெய்வம் இல்ல காவல் தெய்வம் யாருக்காவது பக்கத்துல வந்து இந்த மாதிரி அருவா வாங்கி வைக்கணும்னு நினைச்சாலும் அருவா கீழே பேஸோட நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதோட உயரம் வந்து ரஃப்லி வந்து ஒரு 6 இன்ச்சஸ்ல இருக்கும். ஸோ நல்லா சாலிட் பிராஸ்ல வந்து செய்யப்பட்டிருக்கு. பசு கண்ணுக்குட்டி, அதாவது கோமாதான்னு சொல்லக்கூடிய பசு கண்ணுக்குட்டி வந்து நம்ம கிட்ட 2 இன்ச்சஸ்ல இருந்து 2 ஃபீட் வரைக்குமே நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ அதில் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸு. அண்ட் இதில் வந்து ராதாகிருஷ்ணா வந்து கார்விங் ஒர்க் இங்கே பண்ணியிருக்காங்க உடம்புல. பின்புறம் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழலும் மயில் இறகு இருக்கிற மாதிரியான தோற்றம். ஸோ அழகாக ஒரு பெரிய பீடத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்க மாதிரி பசுவும் கண்ணுக்குட்டி. ஸோ அடுத்தபடியாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் வாங்கி வைக்கணும். ஸோ சின்ன சைஸாக தான் இருக்கும், பட் ஒர்க் எல்லாமே அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக இருக்கும். இதில் முன்னாடி வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரியும் பின்புறம் வந்து விநாயகர் இருக்கிற மாதிரியான கார்விங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அது சைஸ் வாரியா இருக்கு. ஸோ யூஸ்வலா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு பசு கண்ணுக்குட்டியே கொண்டு போவாங்க. கிடைக்காதவங்க இந்த மாதிரி வந்து வாங்கி வீட்லயே வச்சு வழிபடுறது ஒரு நல்ல விசேஷமான விஷயம், ஒரு புண்ணியமும் கூட. ஸோ நம்ம கிட்ட மினியேச்சர்ஸ், அதாவது 1 இன்ச்சஸ்ல பிராஸ் ஐடல்ஸ் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில, அதாவது அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மியும் விஷ்ணுவும் இருக்கிற மாதிரி இது வந்து லக்ஷ்மி, விநாயகர், புத்தா. ஸோ சாம்பிள் தான் காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதாவது 1 இன்ச்லயே இவ்வளவு ஒர்க் வந்து டீட்டெயிலிங்கா கிடைக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய தன்மையில ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் சைஸ் ஆஃப் பிராஸ் ஐட்டம்ஸ். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அடுத்தபடியா காப்பர் விக்கிரகங்கள், இது எல்லாமே வந்து காப்பர்ல செய்யப்பட்டிருக்கிற விக்கிரகங்கள். ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கிறனால மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா காமாட்சி, ராஜராஜேஸ்வரி, இங்க வந்து பெருமாள், இது வந்து விஷ்ணு, லக்ஷ்மி, கோமாதா, காமதேனு, பால திரிபுர சுந்தரி. ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய விக்கிரகங்கள் சின்ன சைஸ்ல பிரீமியம் குவாலிட்டி. வீட்டு பூஜை ரூமுக்கு, ஸ்டடி டேபிள் இல்லைன்னா கார் டேஷ்போர்டுக்கு வேணாலுமே இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காப்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ராகவேந்தர் இருக்காரு, விஷ்ணு இருக்காங்க, ஹனுமான் இருக்காங்க, அன்னபூர்ணி இருக்காங்க, காமாட்சி அம்மன், லக்ஷ்மி, விநாயகர், காமதேனு, கோமாதா, அன்னபூர்ணி, முருகர், ஐயப்பன், ஹனுமன், வரகியம்மன், லக்ஷ்மி வராகர், இந்த மாதிரி நிறைய விக்கிரகங்கள் வந்து காப்பர்ல இருக்கு. பிராஸ்லயுமே இது எல்லாமே இருக்கு. முருகருடைய வேல் வந்து சின்ன சைஸ்ல இருக்காது, வேணாலும் வாங்கிக்கலாம். லைக் 3 இன்ச்சஸ்ல இந்த மாடல் 4 இன்ச்சஸ், 5 இன்ச்சஸ், அது 1 அடி வரைக்கும் இந்த மாதிரி வேல் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த வேல் பார்த்தீங்கன்னா ஓம் போட்டிருக்கும், நடுவில் வந்து வேல் இருக்கிற மாதிரி, இதுவும் அதே மாதிரி. அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா இங்க ஓம், சைட்ல வந்து வேல் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து கார் டேஷ்போர்டுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்க வீட்டு பூஜை ரூமுக்குமே நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நீங்க எப்பவுமே கையிலேயே வச்சுக்கணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான சின்ன சைஸ் வேலும் நீங்க வாங்கி உங்க ஹேண்ட்பேக்லயோ இல்லை பாக்கெட்லயோ வச்சுக்கலாம். ஸோ நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ல சாமி சிலைகள் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எல்லாமே 100% ஒரிஜினல் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸால் செய்யப்பட்டிருக்கிற பிரேஸ்லெட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கிறிஸ்டல்ஸில் செய்யப்பட்டிருக்கிற பிரேஸ்லெட், மாலை, அப்புறம் பிரமிட், அதில் இருக்கிற சில ஒர்க்கில் செஞ்சது, அதாவது ஹார்ட்டினாக இருக்கட்டும், ஸ்பியராக இருக்கட்டும், பிரமிட், இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கு. இதுல நம்ம பாக்குறது ஃபுல்லாவே வந்து பிரேஸ்லெட். எல்லாமே வந்து 8 mm பீட்ஸ், ஒரு மணியும் வந்து 8 mm எலாஸ்டிக்ல இருக்கனால பெரும்பாலும் ஃப்ரீ சைஸா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டைகர் ஐ, கார்னலியன், பைரட், ட்ரிபிள் ப்ரொடக்ஷன், மணி மேக்னட், கிரீன் அவென்ச்சுரின், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன், எல்லா ஸ்டோன்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. இன்கேஸ் சைஸ் ஏதாவது உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணினாலும் நம்ம பண்ணி தரலாம். ஸோ மணி அட்ராக்ட் பண்றதுக்கு தேவையான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி மணி மேக்னெட் இன்னும் பண்ணியிருக்கோம். ஹெல்த் ஓரியன்டா 7 சக்ராஸ் பிரேஸ்லெட் நம்ம கிட்ட இருக்கு. ட்ரிபிள் ப்ரொடக்ஷன், கண் திருஷ்டில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவும் இல்லை பாசிட்டிவ் வச்சுக்கிறதுக்காகவுமே நம்ம கிட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிறிஸ்டல்ஸ்ல பார்த்ததுல இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ட்ரிபிள் ப்ரொடக்ஷன், அதாவது கண் திருஷ்டிக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ்க்காகவும், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஸ்டோன். அண்ட் இது வந்து மணி மேக்னெட்.
பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காகவும் அண்ட் கெரியர்ல, அதாவது ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, கெரியர் க்ரோத் வேணும், அப்ரைசல் இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியா இது வந்து வெயிட் கெயின் பிரேஸ்லெட். ஸோ யூஸ்வலா வந்து ஒல்லியா இருக்கிறவங்க வெயிட் கெயின் பண்ணனாலும் நம்ம கிட்ட இருக்கு. இதே மாதிரி வெயிட் லாஸ் பிரேஸ்லெட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கிட்ட ஃபாஸ்ட் செல்லிங் பிரேஸ்லெட்னு சொல்லலாம். ஸோ லவ் போர்ஷன், மணி மேக்னெட், வெயிட் லாஸ் அண்ட் 7 சக்ராஸ், ஹெல்த் ஓரியன்ட்டுக்காகவும் பாசிட்டிவ் வைப்ஸ்க்காகவும் பண ஈர்ப்பு சக்தி உள்ள இந்த ஒரே பிரேஸ்லெட், எல்லாமே ஒரே பிரேஸ்லெட்டாக இருக்கிறது. இந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹீலிங் பிரேஸ்லெட் இருக்கு. பிசிஓடி ஆகட்டும், இல்லை டயபெட்டிஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சம்பந்தமான பிரேஸ்லெட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எல்லாமே வந்து 100% ஒரிஜினல் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்ல செய்யப்பட்டிருக்கதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரா ஸ்டோன். ஸோ இது வந்து அமித்தஸ்ட் ஸ்டோன், இது லாபிஸ் ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா பிரேஸ்லெட்டுமே நம்ம செய்கிறோம். ஸோ டவுட்டே இல்லாமல் 100% ஒரிஜினல் ஸ்டோனில் செய்யப்பட்டிருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கிட்ட காப்பர், அதாவது ஒரிஜினல் காப்பர்ல செய்யப்பட்டிருக்கிற பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து 8 mm திக்னஸ் அண்ட் வித் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 mm. ஸோ நல்லா சாலிடாகவும் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த பிரேஸ்லெட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க சொல்ற மந்த்ரா இல்லை ஏதாவது நேம் இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். அது என்ன லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம், என்ன வேர்டிங் வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி லேசர் மார்க்கிங்கில் கார்விங் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபாண்ட்டில் வேணுனாலுமே அந்த ஃபாண்ட்டில் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாம் இருக்க பயமேன், இது வந்து 7 சக்ராஸ் சிம்பிள் போட்டிருக்க மாதிரி, இங்கே வந்து ஓம் நமச்சிவாய, அந்த மாதிரி விஜய், அஜித் அந்த மாதிரி நேம் போட்டதாக இருந்தாலும் நம்மளால போட்டு தர முடியும். நம்ம கிட்ட ஐம்பொன்னால செய்யப்பட்டிருக்கிற பிரேஸ்லெட், அதாவது காப்பும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து சிவலிங்கம் காப்பு, சிவலிங்கம் நந்தி இருக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேல், ஒரு சைடு வந்து பட்டையும் ஒரு சைடு ஓம் இருக்கிற மாதிரி. இது வந்து சிவலிங்கமும் முருகனுடைய வேல் இருக்கிற மாதிரியான தோற்றம். இது வந்து லிங்கம் நந்தி இருக்கிறது. இது வந்து முருகனுடைய வேலும் மயிலும் இருக்கக்கூடிய ஒரு காப்பு. ஸோ எல்லாமே பஞ்சலோகத்தால் செய்யப்படுது. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து பஞ்சலோக காப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நீங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை நீங்க வாங்கி வைக்கணும். யூஸ்வலா முருகனுடைய காப்பு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கைக்காக வாங்குவாங்க. அவங்க வந்து தைரியமா இருக்கணும், வெற்றியா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறணும்ன்றதுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான் முருகனுடைய வேல். ஸோ அந்த மாதிரி காப்பு கையிலேயே உங்க கூட இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு. இல்லை டைரக்டா ஸ்டோர்ல வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் ஈசிஆர் மற்றும் அம்பத்தூர் ஸ்டோருக்கு டைரக்டா வந்து பார்த்துக்கலாம். சொல்லுங்க. கிட்டத்தட்ட 3000 5000 அதிகமான சாமி சிலைகளோட கலெக்ஷன் உங்ககிட்ட இருக்கு. இதுல ஸ்பெசிபிக்கா இந்த 3 சிலைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த 3 சிலைகளை? எனக்கு பிடிச்ச 3 ஸ்டாச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம். அதாவது கஸ்டமர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு விருப்ப தெய்வம் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். நம்ம கிட்ட அதிகமாக வாங்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய விக்கிரகம் போகும், பெருமாள், கிருஷ்ணர், இதுவங்க எல்லாருமே வந்து அதிகமாக வாங்கக்கூடியவங்க. ஸோ அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா முருகரை ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா பார்த்து நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட நிறைய சாமி சிலைகளோட யூனிக்கான கலெக்ஷன்லாம் இருக்கு. இவ்வளவு கலெக்ஷனை கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெனக்கடல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நம்ம கிட்ட நிறைய விக்கிரகங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. அதாவது ப்ரைஸ் வைஸா இருக்கட்டும், சைஸ் வைஸா இருக்கட்டும், மாடல் வைஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு ஃபுல்ஃபில்டா வந்து ஒரு கஸ்டமர் ஃபீல் ஆகுன்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால இது எல்லாமே தேர்ந்தெடுக்க ஒரு சிட்டிக்கு நம்ம டைரக்டா போய் பார்த்து ஒரு ஆர்டிஸ்டனுடைய ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது டெல்லியா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஒரு இடத்துல பர்டிகுலரா பார்த்து எடுத்துக்கிறது என்னன்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கணும் அண்ட் நம்மளுடைய பொருளுடைய தரமும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணுக்காக இவ்வளவு ஒர்க் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம்.